வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரொம்பவே ஒரு அருமையான இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம். ரொம்பவே இன்றைக்கி நம்ம ஒரு சிவப்பவுல் வச்சுட்டு அருமையான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். இது காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாங்க. ஒரு டீ கூடயோ பால் கூடயோ ஒன்றா ரெண்டோ சாப்பிட்டுட்டு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், எனர்ஜியாகவும் இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க. ரெசிபிலாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோலாம் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க, தேவிஸ் கிச்சன். அதில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் காம்போ, டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்ருக்கேன். அதையும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த கொழுக்கட்டை எப்படி டக்குன்னு நல்லா ஹெல்த்தியாக செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் இப்போ ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இடியாப்பத்துக்கு மாதிரி நல்லா தண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ நான் 1 கப் அவுள் பொடிச்சு எடுத்ததில் 3/4 கப்பு அவுள் வந்திருக்குங்க நம்ம பொடிச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நான் சிவப்பு அவுள் எடுத்திருக்கேன், நல்லா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இப்போ அதே அளவுக்கு 1 கப் இடியாப்ப மாவு, பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வறுத்தது வறுக்காது எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயும் ஒரே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு தர்றதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு சிவப்பு அவுள், நம்ம வீட்டில் அவுள் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஈவினிங் டீ கூட பால் கூட குட்டீஸில் ஸ்கூல் விட்டு வர்றவங்களுக்கு ஒன்று சாப்பிட கொடுத்தீங்கனாக்கு அருமையாக டின்னர் வரைக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க. இப்போ நம்ம இதில் நம்ம கொதிக்க வச்சோம் பார்த்தீங்களா, தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கரண்டிட்ட கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப தண்ணி கொதிக்கிற தண்ணி இல்லையா. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம 3 கப்பு தண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நமக்கு சரியாயிருச்சுங்க. நான் எடுத்துருக்கிற பச்சரிசி மாவு கொஞ்சம் தண்ணி இழுக்கும், அதனால நான் 1க்கு 2 தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற பச்சரிசி மாவை பொறுத்து நீங்கள் 1க்கு 1.5 கூட சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நான் அவளுக்கும் சேர்த்து தண்ணி எடுத்ததுனால எனக்கு இப்போ மொத்தமே நமக்கு 3 கப்பு தண்ணியுமே எனக்கு சரியாக போயிடுச்சு. நீங்கள் சாதாரண பச்சரிசி மாவு சிலப்போ மாவு பச்சரிசி மாவுன்னு தண்ணி இழுக்கும், அதனால தான் எனக்கு 1க்கு 2. நீங்கள் சாதாரண மாவு இழுக்கலாம், நீங்கள் 1க்கு 1.5 கூட வச்சுக்கலாங்க அரிசி மாவுக்கு தண்ணி. இப்போ இது நல்லா சூடு போயிடுச்சு. அதுக்கு தான் சொல்லணும், அளவு தண்ணி வச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு பிசைஞ்சுக்கணும். இது பிகினர்ஸ்க்கெலாம் இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கரண்டில் உள்ளதெல்லாம் எடுத்துக்கோங்க. நமக்கு நார்மல் பச்சரிசி மாவுனாலே 1க்கு 1.5 போதும் தண்ணி. மாவு பச்சரிசினா சிலப்போ தண்ணி இழுக்கும் நமக்கு, என்னது அந்த மாதிரி தான். அதனால் நான் 1க்கு 2 தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இருந்தால் இப்படி கையில் தடவிட்டு இல்லை ஊற்றிட்டோ கூட நீங்கள் அப்ளை பண்ணி கையிட்ட கொஞ்சம் நல்லா கை வச்சு பசையும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா நம்மளுக்கு பிசையும் போதே தெரியுங்க, நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சாச்சுருங்க. கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கிறேன். இவ்வளோ டீட்டெயில்ஸாக சொல்கிறேங்க. டீட்டெயில்ஸாக சொல்லும்போது தான் நீங்கள் உள்ளே வாங்கி வச்சுக்கிறீங்க, யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இவ்வளோ தெளிவாக யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் இவ்வளோ தெளிவாக நான் போடுற வீடியோலாம் சொல்கிறேன், ஆனால் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படியே வாங்கி உள் வாங்கி வச்சுட்டு பேசாமல் இருந்துடுறீங்க. கொஞ்சம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். எந்த டிஷ்ஷு நம்ம செஞ்சாலுமே ஒரு 2 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துட்டு செய்யும்போது அந்த டிஷ்ஷு அருமையாக இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும் எது செஞ்சாலுமே. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அது இருக்கட்டும். இதில் 1 ஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கோங்க.
நெய் மெல்ட் ஆனதும் நான் 1 கப் தேங்காய் துருவினது எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் அப்படியே இதில் பொடி தூசி ஒன்றும் இல்லைன்னா நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் நீங்கள் வெல்லத்தை பாகு வேண்டாம், அப்படியே நீங்கள் உருக்கிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் சர்க்கரை ஒன்றும் இல்லாதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சிறிய ஜீரகம் பொடிச்சது இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வேறு எதுவும் நட்ஸு உங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஆப்ஷன் தான், இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னா இல்லை நீங்கள் வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம கலந்து விட்டால் போதும். அந்த சர்க்கரையும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து கலந்து விட்டு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். கரெக்டாக நமக்கு தேங்காய் அதுவும் நல்லா திறந்து வந்திருக்கு. இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் வாழை இலை எடுத்திருக்கேன். வாழை இலையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் எதுனாலும் நீங்கள் தடவி கொடுத்துக்கோங்க. தடவி கொடுக்குறது வந்து நமக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இந்த கொலக்கட்டையும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நான் இப்போ இதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சதை தட்டி கொடுத்துக்கோங்க. கையில் அதே மாதிரி எண்ணெய் எதுனாலும் தடவிக்குங்க ஒட்டாமல் வரதுக்கு. நான் எண்ணெயை தடவில் அதுவே நமக்கு ஒட்டாமல் வருது. எவ்வளோ நைஸாக பருத்தணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பருத்திக்கிட்டிங்களாக்கா கொலக்கட்டை உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு மெல்லிசாக இருக்கும். இது காலையில் நல்லா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எனர்ஜியாக இருக்கும். அவளுன்றனால சிவப்பு அவளுனால நம்ம உடம்புக்கு நல்லது. பிளட்டுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பின்ன சாயந்தரம் நேரம் நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எண்ணெய் எப்பயும் எண்ணெயிலே பொரிச்சு கொடுக்குறப்போ இந்த மாதிரி ஒரு நேரம் நமக்கு சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி அவள் வச்சுட்டு அடையோ இல்லை கொலக்கட்டை மாதிரி கூட நமக்கு செஞ்சு கொடுக்குறோம். இப்போ நம்ம நல்லா தட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம வச்சுக்கலாம். இந்த சைடில் நீங்கள் ஒரு சைடாகவே நீங்கள் வச்சு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இலையை மடைக்கலாம். இந்த மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டு அப்படியே லைட்டாக இந்த சைடில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க சைடில். அவ்வளோதான். இதே போல் நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இப்போ ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் நான் ஸ்டீம் அது வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரம் இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நமக்கு ரெடியாக இருக்குது. தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வச்சுக்கலாம். இது கூட இந்த 2 வாழைத்தண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இலை கட் பண்ணாது அதையும் வச்சுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த தண்டை நான் குறுக்க வச்சுருக்கேன். இப்போ நமக்கு நல்லா வேகும் கேக்கு எடுக்கிறதுனால. இப்போ இது ஒரு 3 நிமிஷம் நமக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய அருமையான அவல் கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இப்போ நம்ம ஆற விட்டுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சாயந்தரம் நேரம் நல்லா டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நல்லா சாப்பிட்டா மெதுவாக இருக்கும். நல்லா சுட சுட என்னால் பிக்க முடியாது. ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஆவி பறக்க இருக்குது.
அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இந்த மாதிரி நல்லா ஃபில்லிங்காக காலையில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட எடுத்துகிட்டு போவாங்க. 1ஓ 2ஓ சாப்பிட்டுட்டு டீயோ பாலோ எடுத்துகிட்டு போகலாங்க. நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க. நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மணி சேவிங் டிப்ஸாக இருக்கட்டும், வீட்டு குறிப்பாக இருக்கட்டும், சமையல் வீடியோவாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், நிறையா போட்டிருக்கேன் குழம்பு எல்லாம். பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். நமக்கு டேவிஸ் கிச்சன் இருக்குங்க. அதில் லஞ்ச் காம்போ, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் ரெசிபி, லஞ்ச்லாம் கொடுத்துட்ருக்கேன். அதையும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே அன்சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் பார்க்குறீங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு சப்போர்ட்டு பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அதுதான் நமக்கு மோட்டிவேஷனு. ரெசிபிஸ்லாம் வேணால் கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.